தம்பி வணக்கம் தம்பி, நீங்கள் முதுநிலை பட்டாதாரிங்க? ஆமாங்க சார். எந்த காலேஜில் படிச்சீங்க? நான் வந்துட்டு பிஎஸ்சி ஜியாலஜி வந்துட்டு திண்டுக்கல் காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் படித்தேன். எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி வந்துட்டு நம்ம காரைக்குடி அளவு யூனிவர்சிட்டியில் படித்தேன். என்னோட பேர் வந்து விக்னேஷ் மாதிரி. வந்துட்டு எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி முடிச்சிருக்கேன். நான் வந்துட்டு இப்போ எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி முடிச்சு இப்போ 2 வருஷமாக வந்துட்டு டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இடையில வந்துட்டு பிஎஸ்சி இதில் காவலர் தேர்வு, எஸ்ஐ தேர்வுலாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இருந்தாலும் வந்துட்டு ஒரு குரூப் 2 குரூப் 1 போஸ்டிங் லெவலில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. போட்டித் தேர்வுகளில் வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு சந்தேகங்கள் இருக்குது. எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு நிறையா வந்து சந்தேகங்கள் இருக்குது. அது சார்ந்த ஒரு சில கேள்விகள் வந்து நான் முன்னெடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழக வெற்றிக்கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு பதவியேற்றுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சில கோரிக்கைகளை நான் முன்னெடுத்து வைக்கணும். இது என்னோட கோரிக்கை மட்டும் கிடையாது. என்ன மாதிரி கோரிக்கைகள்? போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களோட கோரிக்கையாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கலாமா? சொல்லுங்க. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தேர்வுத்தாள் தயாரிக்கும் நிபுணர் குழு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. தேர்வுத்தாளில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 18 கேள்விகள் பிழை இருந்துச்சு. அதில் 13 கேள்விகளுக்கு ஆல் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொஸ்டினுக்கு வந்துட்டு ஏஆர்பி, பிஆர்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குறப்போ வந்துட்டு அந்த பார்டரில் உள்ள நிறைய பேர் வந்துட்டு குத்துமதிப்பாக போட்டவங்க நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இனிமேல் வந்துட்டு இந்த நிபுணர் குழுக்கள் என்ன பண்ணணும்னா, சரியான முறையில் கேள்வித்தாள்கள் பிழை இல்லாமல் எடுக்கணும். நிபுணர் குழுனா என்ன மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட குழுவா? இல்லை, இப்போ நமக்கு கேள்வித்தாள்லேயே வந்துட்டு பிழைகள் இருக்கிறப்ப என்ன கொடுக்குறாங்கன்னா, கேள்வித்தாள்லேயே வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு நிபுணர் குழுவிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. அந்த நிபுணர் குழு வந்துட்டு கேள்வித்தாளை எடுக்கிறப்பயே வந்துட்டு பிழைகள் இல்லாமல் எடுத்தால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த குரூப் 4 வந்துட்டு 143 கொஸ்டின் போட்டிருந்தேன். 148, 49 கொஸ்டின் போட்டவங்களுக்குலாம் வந்திருக்காங்க, இது போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் பிழைகள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து இந்த தடவை குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இந்த டைம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு தேர்வு நடந்துச்சு. அது வந்துட்டு சென்னையில் ஒரு 3 இடத்துல டெக்னிக்கல் இஷ்யூ நடந்ததுனால வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம். அந்த தேர்வு வந்துட்டு பின்னால் நடந்த மார்ச் 15ஆம் தேதி நடந்துச்சு. அந்த தேர்வை விட நாங்கள் ஃபஸ்ட் எழுதுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் தரமும் சூப்பராக இருந்துச்சு. மேபி அந்த எக்ஸாம் நடந்திருந்தால் எனக்கு கிளியர் பண்ணியிருக்கலாம், கன்ஃபார்ம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பின்னாடி நடந்தப்போ வந்து இந்த குளறுபடிகள்னால வந்துட்டு கொஸ்டின் எல்லா ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் ரொம்ப மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு தேர்வுகளில் இனிமேல் குளறுபடி நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நிபுணர் குழு கேள்வித்தாள் எடுக்கிறப்பயே வந்துட்டு தரத்தை வந்துட்டு உறுதி செஞ்சு எந்த ஒரு பிழைகளும் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இனி வரும் தேர்வுகளில் முந்தைய அரசுகளின் நலத்திட்டங்கள் கேள்வியாக கேட்கப்படுமா? ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அவங்களோட முன்னால் கொண்டு வந்து ஆட்சிகளை கேள்வி கொண்ட அந்த திட்டங்களை கேள்வியாக கேட்பாங்க. ஏடிஎம்கே வந்து அவங்களோட கொண்டு வந்து கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழக வெற்றிக்கழகம் புதுசாக தோன்றி இப்போ வந்திருக்கு நமக்கு ஆட்சிக்கு. இவங்களோட கேள்விகள் நமக்கு வருமா வராது, எந்த மாதிரி இருக்கும்? அதாவது இது என்ன மாதிரி கேள்விகள்? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது முந்தைய முதல் வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ வந்துட்டு அவங்க கொண்டு வந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், வெற்றி முதல் அந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நடப்பு நிகழ்வு வந்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த சார்ந்து, ஏன்னா நமக்கு சிலபஸ்லேயே வந்துட்டு அரசு நலசார் திட்டங்கள்னு ஒரு டாபிக் இருக்குது. அது சார்ந்து இனிமேல் எங்களுக்கு கேள்விகள் வருமா வராதா அப்படின்னு அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்தா நாங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது. இது என்னோட இது மட்டும் இல்லை, நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்போ எல்லா அகாடமி யூடியூப்லேயுமே கேட்குறப்போ எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த கோரிக்கை முன்வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஃபைனல் ஆன்சர்க்கின்னு ஒன்று இருக்குது. இந்த குரூப் 4க்கு அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணலை. ஃபைனல் ஆன்சர்க்கே நமக்கு முன்னாடியே விட்டுட்டா நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம இந்த கொஸ்டின் போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கு இதாக தெரியும். அந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர்க்கே முன்னாடியே விடணும் அப்படின்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சொன்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையுமே வந்து எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு குரூப் 4 ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு 60 கொஸ்டின் தான் இருந்துச்சு தமிழில். மீதி 40 கொஸ்டின் ரொம்ப எங்கே இருந்துச்சுன்னே தெரில யாருக்குமே. பெரிய அந்த பிஹெச்டி படித்தவங்க கூட வந்துட்டு அவங்களால அதை எங்கே இருந்துச்சு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றது வந்து கணிக்க முடியல. ஸோ ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்றது என்னோட சந்தேகம். இப்போது நம்ம குரூப் 1 படிக்கிறோன்னா நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு கொஸ்டின் எடுத்துக்கிறது ஓகே தான். ஆனால் நமக்கு குரூப் 4ல் கேட்குறப்போ வந்து நமக்கு அந்த அளவுக்கு எதுக்கு கேள்வித்தாள் தரம் இருக்குது அப்படின்றது எல்லாம் என்னோடது மட்டும் கிடையாது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு வர மாணவர்கள் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு அரசு, இப்போ நானே 2 வருஷமாக எந்த ஒரு நிகழ்வுமே போய் கலந்துக்க முடியல. நான் படிக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்றப்போ வந்துட்டு அந்த கேள்வித்தாளோட தரம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிச்சா நாங்கள் அந்த போட்டித் தேர்வு மாணவன் வந்து இதை நாங்கள் படிக்கலைன்னு சொல்ல விரும்பலை. எதை வேணாலும் நாங்கள் படிக்கிறோம். ஆனால் வந்துட்டு எதை படிக்கணும் அரசு வந்து தெளிவாக ஒரு விளக்கம். அது எதை படிக்கணும் அப்படின்றத மாணவர்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு 10ஆம் வகுப்பு தரன்னு சொல்கிறாங்க, நாங்கள் படிக்கிறோம். ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு முதுகலை தமிழ் படித்த மாணவர்களாலே அந்த தமிழில் வந்துட்டு 90 கொஸ்டின் போட முடியல. அப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது அந்த இது. அடுத்து இன்னொரு என்ன சொல்கிறேன்னா, அந்த ரேஷன் கடை வேலை, கிராம நிர்வாக உதவியாளர், அந்த தலையாரி வேலை, அங்கன்வாடி வேலை, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு நேரடி நியமனம் பண்ணுறாங்க. அதை தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்துட்டு ஒரு 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சோ இல்லை 12th மார்க் வச்சோ கொடுத்தாங்கன்னா அதில் படித்தவங்க உள்ள ஈஸியாக போயிடும். இப்போ இதில் வந்துட்டு நிறைய குளறுபடிகள் வந்து
வந்து அமௌண்ட் கொடுத்து போகிற மாதிரி தான் வெளியில் நிறைய நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு பொது தமிழ் பொது ஆங்கிலம் அப்படின்னு 2 இருக்குது நமக்கு. இப்போ குரூப் 2 எல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா பொது தமிழை விட பொது ஆங்கிலம் வந்துட்டு சிலபஸும் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கிலீஷ் மேஜர் எடுத்துருந்தாங்க, பொது ஆங்கிலமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஈஸியாக 90க்கு மேலே மார்க் போட்டுறாங்க. இதே பொது தமிழ் ஒரு மாணவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொஸ்டின் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் நிறையா இருக்குது. ஏன்னா பொது ஆங்கிலம்ன்றது வந்துட்டு கம்மியான சிலபஸ், நமக்கே தெரியும். பொது தமிழ்ன்றது பெரிய சிலபஸ், ஒரு கடல் மாதிரி சிலபஸ். அதையும் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கு இப்போ நாங்கள் படித்ததுமே வந்துட்டு இப்போ படிக்கிற புக்கு சமச்சீர் கல்வி புக்கு 2005 எடிஷன் ஒரு புக்கு, அந்த புக்கெல்லாம் படிச்சிட்டோம். அதை தவிர்த்து வெளியில் கிடைக்கிற அங்கேயும் யூடியூப்ல கிடைக்கிற சோர்ஸுமே நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அதை தாண்டியும் கொஸ்டின் போகுது. அப்படின்றப்ப நாங்கள் எதை படிக்கிறது அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால வந்துட்டு இது ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு என்னை மாதிரி படிக்கக்கூடிய நான் வந்து அரசு பள்ளி மாணவர் தான், இங்கே காமோட ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த மாதிரி மாணவர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு லாஸ்ட்டாக நடந்த மெயின்ஸ்லாம் வந்துட்டு முதன்மை தேர்வு நம்ம மெயின்ஸ் எழுதுறாங்களா, குரூப் 2 மெயின்ஸ் முன்னாடி இப்போ வந்து குரூப் 2A இருக்குல்ல, அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் வச்சுட்டாங்க. குரூப் 2A ரிட்டன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இங்கிலீஷில் விட தமிழ் எழுதுறவங்களுக்கு மார்க் கம்மியாக போடுறாங்க அப்படின்ற ஒரு வந்துட்டு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது என்னன்னா போன டைமே வந்துட்டு ஒரு மாணவர் வந்துட்டு மெயின்ஸ் முடிஞ்சு அவரோட விடைத்தாளை வந்துட்டு வாங்கி பார்க்கலாம், நம்ம ஆர்டிஐ போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு சார் வந்துட்டு 10 மார்க் போட்டிருக்காரு, இன்னொரு சார் 1 மார்க் போட்டிருக்காரு அந்த கொஸ்டினுக்கு. இது தமிழில் நடந்தது. இது நிறைய நியூஸ் சேனல்லையும் சரி நிறைய இதுலையும் பேசக்கூடியதான், நிறைய பிரபலமான கல்வி நிறுவனங்களும் பேசியிருக்காங்க அதை பற்றி. அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு முந்தைய அரசு வந்துட்டு தமிழை முன்னிறுத்தி தான் இருந்தாங்க, தமிழுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. ஆனால் வந்துட்டு தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களே கதி என்னன்னு தெரில. அந்த இதை முன்வைக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போது தமிழ் வழி கல்வி பிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, அதில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். என்னோட கோரிக்கை என்னென்னா, நான் வந்துட்டு இப்போ 1ஆலிருந்து 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் அரசு நிறுவனத்தில் தான் படித்தேன். என்னைக்கு பொறுத்தளவில் பிஎஸ்டிஎம் கொடுக்கறத விட அரசு வழி கல்வி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட கோரிக்கையாக இருக்குது. இது வந்து சிஎம் கோரிக்கையாக சிஎம்கிட்ட இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சிஎம் சாருக்கு ஒரு கோரிக்கையாக முன்னெடுத்து வைக்கிறேன். அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்கன்னு தெரில, ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தால் இது வந்துட்டு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய எல்லா மாணவருக்குமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் வந்துட்டு 1ஆலிருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் படித்தது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எனக்கு தமிழ் மீடியம் இல்லை. நான் படித்தது பிஎஸ்சி ஜியாலஜி கோர்ஸ் படித்தேன், அது தமிழில் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு அப்போலேருந்து கடைசி வரைக்கும் அரசு தான் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அரசு வழியில் பயின்ற மாணவர்களுக்குன்னு ஒரு தனியாக ஏதாவது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு பெண் உரிமை வந்துட்டு நம்ம எதிர்க்கலை, ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 போஸ்டிங் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100ல் 70 to 80% பொண்ணுங்க தான் போகிறாங்க. பசங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இடஒதுக்கீடு தேவைப்படுதோ அப்படின்னு நிறைய பேர் வாதம் முன்வைக்கிறாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை தான் என்னோட கோரிக்கை. சரி, இது இது பூரா உங்களுக்கு எத்தனாவது கோரிக்கை? உங்களுடைய கோரிக்கை மொத்தம் எனக்கு ஒரு 7-8 கோரிக்கைகள் சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே, தேங்க்யூ. 2 கோரிக்கை